இது வரைக்கும் நீங்க Poco M7 Pro பொறுத்த வரைக்கும் நிறைய ரிவ்யூஸ் பார்த்திருக்கலாம். ஆனா எல்லாத்துலயுமே யாருமே சொல்லாத ஒரு 3 ப்ராப்ளத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதையும் தாண்டி இந்த போனை நீங்க செலக்ட் பண்ணலாமா வேணாமா எல்லாத்த பத்தியுமே கிளியரா டிஸ்கஸ் பண்ணலாம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர்ல மட்டுமே 100 லாங் வீடியோ போட்டிருக்கோம். எல்லாமே ஆர்கானிக்கான ரிவ்யூ தான். இதுக்காக 11 லட்சம் ரூபாய் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து உங்கள்ட்ட இருந்து நான் எதிர்பார்க்கறது ஒரு ரியலான ஒரு சப்போர்ட் தான். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த போன்ல இருக்கிற மிகப்பெரிய ரெண்டு பிரச்சனை இதோட பேட்டரி தான். இங்க உங்களுக்கு 5100 mAh பேட்டரி கொடுத்திருந்தாலும் வெறும் 1 மணி நேரத்துக்கான ஸ்கிரீன் ஆன் டைம் தான் கிடைக்குது. அதாவது 100% இருந்து 0% வெறும் 1 மணி நேரத்திலே ஃபுல்லா இறங்கிடுது. அது மட்டும் இல்லாம இங்க 45 வாட்கான சார்ஜிங் கொடுத்திருந்தாலும் இது சார்ஜ் ஆகிறதுக்கு 2.5 மணி நேரம் டைம் எடுத்துக்குது. என்னடா அளந்து விடுறியா, என்னடா இவ்வளவு பெரிய போன்ல இவ்வளவு வேகமா எப்படா இறங்குதுன்னு சொல்றேன் நீங்க கேட்கறது எனக்கு தெளிவா புரியுது. இது நான் பண்ணி வச்ச பிரச்சனை கிடையாது. இந்த போக்கோ பண்ணி வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய சாஃப்ட்வேர் பக் தான் இதுக்கான காரணம். இங்க உங்களுக்கு பேட்டரி செக்ஷன்ல வயர்டு சார்ஜிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல ஸ்டாண்டர்ட்ல வைக்கும் போது எந்த ப்ராப்ளமே கிடையாது. இதோட ஸ்கிரீன் ஆன் டைம் 7.5 மணி நேரம் வரையும் வருது. இதை நான் 2 நாள் செக்கிங்ல கண்டுபிடிச்சேன். இதே சார்ஜ் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் சார்ஜிங் சைக்கிள்ல ஸ்டாண்டர்ட் மோட்ல வைக்கும் போது 1 hour 10 minutesல 0 to 100% ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுச்சு. இதே செகண்ட் சார்ஜிங் சைக்கிள்ல 1 hour 9 minutes 45 secondsல ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டாண்டர்ட் மோட்ல எந்த ப்ராப்ளமே கிடையாது. உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டரான பேட்டரி லைஃப் அண்ட் பெட்டரான சார்ஜிங் டைம் கிடைக்குது. ஆனா இதுல வயர்டு சார்ஜிங்க ஸ்பீட் அப்ன்ற மோட்ல வைக்கும் போது தான் எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பீட் அப்னு வைக்கும்போது சார்ஜ் வந்து சீக்கிரமா ஏறாம ரொம்ப லேட்டா ஏறுது. அது மட்டும் இல்லாம பொறுமையா குறைய வேண்டிய சார்ஜ் வந்து ரொம்ப வேகமா இறங்குது. இதை டெஸ்ட் பண்றதுக்கு எனக்கு மொத்தமா ஒரு 7 இருந்து 8 நாள் டைம் எடுத்துக்கிச்சு. சரி, கடைசியா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த போனை நீங்க வாங்குறதா இருந்தா இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட் மோட்ல வச்சு யூஸ் பண்ணுங்க. கம்பெனிக்காரங்க ஏதாவது ஒரு அப்டேட் கொடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும். இப்ப இதோட அன்பாக்சிங் எப்படி இருக்குன்றத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் வந்து எல்லோ கலர் பாக்ஸ் சிம்பிளா இருக்கு. இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு குவாலிட்டி கேஸ் கொடுத்துருக்காங்க. இதோட கேஸோட குவாலிட்டி இந்த பிரைசிங்க்கு தரமா இருக்கு. இதை தவிர்த்து பார்த்தோம்னா சில பேப்பர் ஒர்க்ஸ், சிம் இன்ஜெக்டர் பின், டைப் சி டு டைப் ஏ கேபிள், அப்புறம் உங்களுக்கு 45 வாட்கான அடாப்டர் பாக்ஸ்ல இருக்கு. இப்போ இதோட டிஸ்பிளே சைடு வரும்போது இதோட பெசல்ஸ்லாம் நல்லாவே குட்டி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க உங்களுக்கு 6.67 இன்ச்ல ஃபுல் HD டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. இது வந்து GOLED டிஸ்பிளே. இதுல உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட்டும் இருக்கு. இதுல உங்களுக்கு டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க 2100 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் சொல்லியிருந்தாலும் இன்டோர் அவுட்டோர் ரெண்டுலயுமே நான் செக் பண்ணி பார்க்கும்போது பெரிய பஞ்சாயத்து இல்லாம பிரைட்னஸ் லெவல்லாம் நல்லாவே இருக்கு இந்த பிரைசிங்க்கு. அடுத்ததா யூடியூப்ல ஒரு கான்டென்ட் வாட்ச் பண்றீங்க அப்படின்னா 2K ரெசல்யூஷன்ல உங்களால வீடியோஸ் பார்த்துக்க முடியும். இதே HDR கண்டென்ட் போறீங்கன்னா அங்கேயுமே உங்களுக்கு 2K வரலையுமான சப்போர்ட் இருக்கு. அப்புறம் டுவெல் ஸ்பீக்கரோட சேர்த்து இந்த போன்ல சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லாவே சிறப்பா பண்ணிருக்காங்க. அது இல்லாம உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கு. FM ரேடியோ சப்போர்ட்டும் வயர்டு மூலமா உங்களுக்கு கிடைச்சிரும். இது இல்லாம 3.5mm ஜாக்கை இந்த பிரைசிங்ல இன்னுமே ரீட்டன் பண்ணிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த முறை உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்க்கு பதிலா இன் டிஸ்பிளே சென்சார் வந்து இந்த மாடல்ல கொண்டு வந்திருக்காங்க. இதோட அக்யூரசியுமே நல்லா இருந்துச்சு. இதோட ஃபேஸ் அன்லாக்குமே நல்லா பர்ஃபெக்ட்டா வேலை செஞ்சுச்சு. அப்புறம் ரிமோட்டா யூஸ் பண்ண உங்களுக்கு IR பிளாஸ்டர் சப்போர்ட்டுமே இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. ஆனா இங்க பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது டைமென்சிட்டி 7025 அல்ட்ரான்னு சொல்லுவாங்க. ஆனா அல்ட்ரா லெவல் பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இங்க ஆண்ட்ராய்டு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரௌண்ட் 4.8 lakhs வரையுமான ஸ்கோர் கிடைக்குது. தெர்மல் த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 84%க்கான ஸ்கோர் பெருசா குறை சொல்ற மாதிரிலாம் இல்ல. ஆனா இந்த பெஞ்ச்மார்க் ஸ்கோரும் சரி, ரியல் லைஃப்ல நான் டெஸ்ட் பண்ணும்போதும் சரி, ஒரு விஷயம் மட்டும் கிளியரா இருந்துச்சு. உங்களுக்கு நார்மல் யூசேஜுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது. நல்லாவே ஸ்மூத்தாவே ரன் ஆச்சு. ஆனா இங்க ப்ராப்ளம் என்னன்னா, கேமிங் விளையாடும் போது இது ஒரு கேமிங்கான போன் மாதிரி தெரியல. இது ஒரு 40 fpsல நார்மலான கேமிங் விளையாடுறதுக்கு ஓகே. ஆனா இந்த பிரைசிங்ல இன்னும் பெட்டராவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு நிறைய ஸ்மார்ட் போன் மார்க்கெட்ல இருக்கு. ஆனா இந்த போன் எதை முக்கியமா டார்கெட் பண்ணிருக்குன்னா அது கேமரா. இங்க உங்களுக்கு பேக்ல செகண்டரி 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. அது பெரிய விஷயம்லாம் இல்ல. இங்க பிரைமரி சென்சார் சோனியோட லிட்டியா 600. இது ஒரு 50 மெகா பிக்சலுக்கான சென்சார். இங்க உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்திருக்காங்க. இதுல சிறப்பான விஷயம் என்னன்னா, முக்கியமா இது ஒரு 15,000 இருந்து 25,000 ரூபாய் செக்மெண்ட்ல நிறைய ஸ்மார்ட் போன்ஸ்ல இதே சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதை இப்ப இவங்க 15,000 ரூபாய் செக்மெண்ட்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமா உங்களுக்கு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. முக்கியமா நார்மல் டே லைட்ல யூஸ் பண்ணும்போது பிக்சர்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்கு. உங்களுக்கு பூக்கா எஃபெக்ட்டுமே நல்லா கொடுத்திருக்காங்க. லோ லைட்லயுமே டீடைல்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு இந்த பிரைசிங்கை கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததா இதுல பெரிய குறைன்னு சொல்றோம்னா பிக்சர் குவாலிட்டியில ஒரே ஒரு விஷயம் தான். பேக்லைட் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஸ்கின் டோன்ஸ் வந்து அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. ஓவரால்
எக்ஸ்போசருமே கொஞ்சம் பல்ல இழிச்சிட்டு தான் இருக்கு. அடுத்ததா ஃப்ரண்ட் கேமரான்னு வரும்போது இங்க 20 மெகா பிக்சலுக்கான சென்சார் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸுமே 15,000 கீழே நல்லாவே இருக்கு. ஆனா இதுல இருக்கிற ஒரே குறை என்னன்னா வீடியோ சைடுல உங்களுக்கு 1080p வரைக்குமான சப்போர்ட் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே இருக்கு. இதுக்கு பெரிய கல்பிரிட் யாருன்னு கேட்டா இதோட ப்ராசஸர் தான். இதோட ப்ராசஸரோட மேக்ஸிமம் கெபாசிட்டியை 1080p வரையும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். இங்க ஃபுட்டேஜ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டா இருந்தாலும் உங்களுக்கு ஜிட்டர் எஃபெக்ட் வந்து அங்கங்க தெரியுது. இதை விட்டுட்டு இப்ப வேற என்ன சிறப்பா இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க உங்களுக்கு IP64 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. நார்மலான டஸ்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்லாம் இந்த போன்ல உங்களுக்கு கிடைக்கும். ஆனா தண்ணிக்குள்ளலாம் முக்கிய விளையாடுறாதீங்க. அப்புறம் கார்னிங் ஒரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இதுல நிறைய பேர் விக்டர்ஸ் 2லாம் ஒரு சில போன்ஸ்ல கொடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்லலாம். ஆனா அதோட பிரைஸ் பாயிண்ட் வந்து 19,000 ரூபாய் 17,000 ரூபாய் அந்த மாதிரி இருக்கு. ஆனா ஒரு 15,000 கீழே கார்னிங் ஒரில்லா கிளாஸ் 5ன்றது ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் தான். அது மட்டும் இல்லாம இந்த போன்ல உங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லாவே பண்ணிருக்காங்க. ஆனா உங்களுக்கு சைட் ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் தான். பேக்குமே இங்க பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் மேட் பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அதோட டிசைன் வந்து ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. இங்க உங்களுக்கு 3 டிஃபரெண்டான கலர்ல இந்த போன் உங்களுக்கு கிடைச்சிடும். சரி, இப்போ மெயினா நம்ம போன் எதுக்காக வாங்குவோம்? ஒரு காலிங், ப்ரௌசிங் இந்த மாதிரி விஷயத்துக்கு தானே. இங்க உங்களுக்கு 7 5G பேண்ட் கொடுத்திருக்காங்க. நம்பர்ஸ்க்கு மட்டும் கிடையாது. இங்க உங்களுக்கு 5Gயோட ஸ்பீடு வந்து நல்லாவே இருந்துச்சு. நார்மல் காலிங்லயும் பெரிய அளவுக்கான டிராப்லாம் கிடையாது. அப்புறம் உங்களுக்கு ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு சிம் இல்லனா ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். அப்படி இல்லனா 2 சிம் கார்டுக்கான சப்போர்ட் இந்த போன்ல இருக்கு. அப்புறம் வேற ஆப்ஷன் பார்த்தோம்னா இங்க உங்களுக்கு Wi-Fi 5 சப்போர்ட்டும் ப்ளூடூத்ல 5.3 சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. முக்கியமா 2 ஸ்டோரேஜ் வேரியண்டோட சேர்த்து உங்களுக்கு UFS 2.2 சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இதுல ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் ரெண்டுமே இந்த பிரைசிங்க்கு நல்லாவே இருக்கு. ஃபைனலா இந்த போன்ல சாஃப்ட்வேர் அப்டேட்னு வரும்போது இங்க உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஓகே தான். ஆனா இன்னுமே Android 14 தான் அவுட் ஆஃப் தி பாக்ஸோட கொடுக்குறாங்க. ஒரு 15 இருந்திருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு ஹைப்பர் OSல வழக்கமா கொடுக்குற மாதிரி நிறைய ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதுல நிறைய அப்ளிகேஷனை உங்களால ஒரே டைம்லயே அன்இன்ஸ்டால் பண்ண முடியுது. அதுக்கு அடுத்தது ஓரளவுக்கு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல நல்லாவே கொடுத்திருக்காங்க. இங்க உங்களுக்கு நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வந்து இந்த பிரைசிங்லயுமே பில்ட்-இனா கொடுத்திருக்கிறது ஒரு நல்ல விஷயமா பாக்குறேன். ஓகே, இப்போ பிரைஸ்னு வரும்போது இங்க 14,000 ரூபாய் அப்படின்ற பிரைசிங்லாம் இந்த போன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இங்க Redmi Note 14ஓட ரீபிராண்டட் வெர்ஷன் தான் இந்த Poco M7 Proன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது வெறும் அல்ட்ரா வைடுன்ற ஒரே காரணத்தை காட்டி 4,000 ரூபாய் பிரைஸ் வச்சிருக்காங்க. அந்த வகையில இது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல முக்கியமா அந்த 15,000 ரூபாய் கேட்டகரியில் இருக்கிற மற்ற ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணும்போதும் இந்த போன் நல்லாவே காம்பீட் பண்ணுது. முக்கியமா கேமரா, அது மட்டும் இல்லாம நார்மலான மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்பிளே, ஸ்பீக்கர் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்லயும் இந்த போனை நீங்க தாராளமா கன்சிடர் பண்ணலாம்.